இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டியதான். முரளி முன்னாடி தூக்கி உட்கார வச்சுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். முரளி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிடுங்க முரளி. முரளி கோட்டை வாசல், நீங்க முன்னாடி வந்துருங்க ஐயா. இப்படி இறங்கி அப்படி வரணும், நீங்க ஒளிஞ்சுன்னே இருந்தா எப்படி? மச்சான் முன்னாடி உட்கார முடியாது மச்சான். முன்னாடி உட்காந்து அவரு ஓட்டுறதுக்கும் கரெக்டா இருக்கும். மச்சான் தப்பு மச்சான். பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. டப்பு அப்புறமா வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்றேன், முன்னாடி உட்காரா அவர் ஓட்டணும்ல. அவரு தானே ஓட்ட போறேன், நான் என்ன ஓட்ட போறேன்? முன்னாடி உட்காரா. வேணாம் மச்சான், தூக்கம் வராது மச்சான். தூக்கம் வராது. தூக்கம் வருதா? ஃப்ரண்ட்ல உட்காந்து தூங்கலாம்ல. சீட்டை கொஞ்சம் பேக்ல நல்லா இது பண்ணிட்டு பண்ணிக்கங்க, புஷ் பண்ணிட்டு. மச்சி அழகா சூப்பரா இருப்படா, நீ ரொம்ப அழகா இருக்க. வா மச்சி முன்னாடி வரா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா இன்னும் அவருக்கு வந்து காலையில காமெடி பண்ற முதல் நீ தான் தம்பி. என்ன சொல்ற வெட்டியா பாத்தீங்களா என்ன பண்றான்னு? ஏன்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? முன்னாடி போய் உட்காரான்னா பின்னாடி உட்காரதுக்கு ஆளே இல்லாம சொல்லு. சாலை வந்துச்சுப்பா, இறங்க ரொம்ப முதல்ல இறங்குங்க, சேலை வந்துருச்சு. காலையில காமெடி டேய். ஆனா சத்தியமா டேய் தம்பி தம்பி மேல பட்டன் தான் போட இதுதான் ரொம்ப வாப்பானா நீ ஓப்பன் டைப்போ. இரு அங்கே இருறா, அங்கே நில்றா, சுத்துறா வண்டிய. காலையில பூஜை கிட்ட பண்றியா? காலையில பூஜை பண்றியா? என்ன ஐயா பண்றான்? என்னாச்சு? அழகா நீ தர்றாரு. பின்னாடி படுக்கலான்னு பார்த்தா அழகா ஒரு கொட்டை விட்டு தூங்கின்னு இருக்காரு. ஐயோ இவன் கொட்டை விடுறதா? ஐயோ என்ன சவுண்டுங்க. ரயில் மாதிரி ஊதுறாரு அப்படியே பாகவதரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எட்ரா வாடான்னு உங்களை சொல்றான் பாருங்க, என் மரியாதையே இல்லாம. யாரும் சொன்ன இப்ப எட்ரா வாடான்னு அவர் தான் வண்டி ஓட்ட போறாரு. எட்ரா வாடான்னு யார சொன்ன? டேய் இங்க பாடுறா கொட்டுவாயா. மச்சி கிளம்பலாமா? எங்க போறோம் இப்ப சொல்லு. எங்க போறோம் சொல்லு. வழுக்கு பாறைக்கு போறோம். வழுக்கு பாறைக்கா? என்ன பண்ண போற நீ அங்க போயிட்டு? வாங்க முன்னாடி வாங்க போங்க. இங்கே 2 மணி நேரம் இப்படியே கிளம்பலாம் போல. உன்னையே சுத்தி சுத்தி நாங்க எடுத்து இப்படியே கிளம்பிடலாம் போலகுதா? அப்படி உட்காரு, சீட்டை மேல தூக்கு பாரு. எத்தனை பேர் உன்னை பார்த்துனே போறாங்க பாரு. ஏத்து மேல நீ ஏத்து. அது அழுத்தி இழுத்தாதான் வரும். 2 கை யூஸ் பண்ணும்பா. உங்க பேக்க கொஞ்சம் அப்பா அந்த நெஞ்சு முடி தெரியுது பாரு, கொஞ்சம் லைட்டா ஆஃப் பண்ண. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா முடியுமா? முடியாது. ஐயோ டேய் பாரு இங்க மாதிரி பின்னாடி சாயாத நீ தயவு. ஒரு 5 மணி நேரமா தூங்கினா மச்சான் இதா இருக்கும். தூங்குறதே நீங்க தான் 5 மணி நேரம். ஐயா ஐயோ என்ன பின்னா நல்லா தூங்கினவனே இவன் தான். நம்ம லைட்டா அப்பதான் தூக்கம் வருது, இவர் கொரட்டை விடுறாரு பாருங்க திடீர்னு. ஐயோ எங்க அப்பா நீங்க விட்ட கொரட்டையோடையா? யாரு சொன்னா தூங்கவே இல்லைன்னு?
வண்டி எடுத்த கூட தெரியாம ஸ்ட்ரைட் தானே இதுல வர ஸ்ட்ரைட் தானே ஜி எனக்கு தெரியாது டேய். ஓமலூர் பைபாஸ் அது கம்னூர். மாமலூர் பைபாஸ். நான் என்ன சொல்றேன், இன்னும் இடம்னே உனக்கு தெரியல, மொத்தமா பாட்டு போடுற என்ன? இப்போ கொஞ்சம் தூரம் போனா தெரிஞ்சிட போகுது. காவேரி ஆனா இங்க இங்க இது என்னன்னு தெரியாது உனக்கு. நான் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சேலம் மூடு. டேய் சேலம் கோட்டை தானே சொல்றேன் நானு. சரி நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒன்றும் பண்ண வேணாம். ரொம்ப இருந்தால் போதும். இல்லடா நம்ம வால்பாறை போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லு, ஏதாவது ஒரு இது சொல்லு. வால்பாறை போயிட்டு முதல்ல அவர் பாத்ரூம் போனாங்க. பாத்ரூம் முக்கிய நிற்கிறது காமெடி வரமாட்டேங்குதா? ஏன்டா ஏன்டான்னா நீ என்ன நினைச்ச? 3 மணி நேரம் காவேரி பண்ணி தான் வந்துடுறியா நீ? என்ன நடுவுல ஒரு 3 மணி நேரம் அவரு இல்ல நம்ம ஓட்டுறவங்க நம்மளுக்கு தான் தெரியும் கதை. அழகா தூக்கின்னு வந்து சொல்றாரு. பின்னாடி போட்டுன்னு பாட்டு போறாரு அப்படியே பயங்கரமா. மாசைய காத்துல பாட்டை போறான்னா தொப்ப மேல இது என்னது மொபைலை வச்சுக்கிட்டு இது சூப்பர் பாட்டு மச்சி நீ மச்சான் சூப்பர் பாட்டு இல்லாம என்ன சொல்றது? என்ன பாட்டு போட்ட நீ சொல்ல? நெஞ்சி நிக்க பாட்டு என்ன குறைச்ச அந்த பாட்டுக்கு? ஏய் அடா பாவி, நீ உன் சோக்காளி பாட்டுக்கு உனக்கு சோக்குக்கு நீ கேட்டுக்கிறத, எனக்கு நான் வண்டி ஓட்டுக்கிறேன்டா. நீ ஏதாவது நல்ல பாட்டா பூ பாட்டா போடணும். அது நீ சொல்லு மச்சான். நான் சொல்லித்தானே வந்தேன் உன்கிட்ட. என்ன பாட்டு போடு இப்ப சொல்லு. போறான் பாருன்ட்டு மறுபடியும் நல்லா பண்றடா. ஆனா 93 கிலோமீட்டர் சேலம். சேலமா? ஆமா. சேலத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஆமா டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆமா அங்கிருந்து அப்படியே அங்கே ஒரு பாத்ரூம் போட்டுமா? நான் அவ்வளோ நேரம் அடைக்க போறேன். ஏய் பெட்ரோல் இப்போ போடணும். கார் போகுமா 93 கிலோமீட்டர்? நாங்க பெட்ரோல் போடுவோம். இல்ல அவருக்கு கவர் வாங்கி கொடுத்துருவோம். கவரா? ஆமா. சரி இங்கே போடணும். ஐயா அப்படியே யூட்டர்ன் பண்ணிங்க. ஹெச்பியா பாட்டி ஒன்று கூப்பிட்றாங்க. பாட்டி இருந்தாலும் பார்த்துக்கண்டா வாடா. அண்ணா அவன் ஏன் ஓடுறான்? அவர் முடிச்சு தம்பி பாத்ரூம் கிடையாதாவா? அம்சத்தான் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு ஒரு பாட்டு அங்கே நல்ல வராங்க. எதுக்கு போனானே தெரியாது, எதுக்கு வரானே தெரியாது. கொஞ்சம் கேட்பாங்க. என்னாச்சு முரளி? சொல்லு, இப்படியே சொல்லு. பாத்ரூம் போக டர்ரு புரு சத்தம். போலாம். உஷார் ஆயிட்டா போல. நீங்க போயிட்டு வந்தீங்களா சாவகாசமா? கொஞ்சம் தூரமா நில்லுங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி எதுக்கு போய் அவரு வீர விளையாட்டு வந்துட்டு விளையாட்டு வந்த மாதிரி போன கொடலா மாட சாமி. சொல்லுங்க, அப்படியே டான்ஸ் ஆடுங்க. பேசுங்க ஐயா. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு.